கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecascloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். நான் சொல்றேன், பால்வாடி கட்சின்னு சொல்றேன், குழந்தைகள் கட்சி. இவர்கள்ட்ட எந்த ஏற்பாடும் இல்லை யார்கிட்டையும் பேசுறதுக்கும். இப்போ ஏடிஎம்இ கூட எடப்பாடி கூட பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, எஸ்பி வேலுமணி கூட ஒரு டீம் பேசிக்கிட்டு இருக்கோம், தங்கமணி தனியாக பேசிக்கிட்டு இருப்பார். இவர்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கும். பாஜக எப்படி டக்குன்னு எடப்பாடி பேசி தான் ஒன்று சேர்ந்தாங்களா? விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு எத்தனை தலைவர்களோட பேசியிருக்காரு? பேசுறதுல தப்பு கிடையாதுல்ல. நான் எனக்கு இப்படி இப்போ ரஜினி கட்சி ஆரம்பினா வந்து கலைஞர்கிட்ட பேசிட்டு போனார். அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெகுலராக சண்முகம், ஏசி சண்முகத்துலேருந்து பலரும் அவர் கூட தொடர்பு இருந்தாங்க. பாஜக தலைவர்கள் தொடர்பு இருந்தாங்க. அவர் நல்ல அரசியல் பேசுவார். ரஜினி இந்திய அரசியலேருந்து மாநில அரசியல் வரைக்கும் நல்லா பேசுவார். நீங்கள் கதவு பூட்டிட்டு உள்ளே உட்காந்துருக்கீங்க. இன்னை வரைக்கும் யார்கிட்ட பேசியிருக்கீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச உலகத்தில் 2 பேர், புஷி ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமி தான். அவர்கள் சொல்கிறது தான் அரசியல், அவர்கள் சொல்கிறது தான் நிலைப்பாடு தான். எப்படி நீங்கள் போய் முதலமைச்சர் ஆக முடியும்? அவங்க எங்கன்னா நினைக்கிறாங்களோ அதனை கொண்டு போய் விடுவாங்க. சொல்லி முடித்துக்குள்ளே தேர்தல் முடிஞ்சிடும். பெரிய பெரிய கட்சிகளே சின்னதாக ஒன்றுபடுவோம், ஒன்றிணைவோம் வா, எழுச்சி பயணம், ஓரணையில் தமிழ்நாடு அப்படின்னு அவர்கள்லாம் மக்களை காப்போம் தமிழகத்தை. இவர்கள் மக்கள் விரும்பும் தலைவர் வேட்பாளர், முதல்வர் வேட்பாளர் விஜய், ஜோசப் விஜய், ஜேவி. இவ்வளோ பெரிய இது சொல்லி முடித்துக்குள்ளே தேர்தல் முடிஞ்சிடும். அதனால் இவர்கள் எதுலேயுமே ஒரு திட்டமிட்ட செயல்பாடுன்றது இல்லை. சொல்லுங்கள், நீங்கள் தான் ஆகச்சிறந்த அறிவாரையை வச்சுருக்கீங்க. நான் முதல்வரானால் எங்கேயாவது வந்திருக்கா சொல்லுங்கள்? விஜய் எங்கேயாவது நான் முதல்வரானால் நான் இந்த மக்களுக்கு இதை செய்வேன், இந்த மாநாட்டில் வரும் இளைஞர்கள் எல்லோருக்கும், அதாவது இப்போ நம்மளாம் பேசின பிறகு ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு அந்த வார்த்தையே வரலையே, நம்பிக்கை இல்லையே உங்கள்கிட்ட. நான் முதல்வரானால்னு எங்கேயாவது இந்த இது வரைக்கும் திமுக இப்போவே லிஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க கட்சியில் யார் மாவட்டம் வட்டம் எல்லாம், அதான் அவருடைய பணி. அப்போது சாம பேதம் தானம் தண்டம், இதை சமாளிக்கிறதுக்கு உங்கள் கட்சியில் கொள்கை பிடிப்பு உள்ள யங்ஸ்டர்ஸை, கேடர்ஸை நீங்கள் என்ன அளவு தயார்படுத்தி வச்சுருக்கீங்க? கலைஞரையும் வைக்கவும் ஒப்பிடும் பொழுது வைகோ வந்து அவருடைய பேச்சாற்றலால் வந்தார். ஆனால் தலைமை பண்புனால அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. கடைசியில் அந்த கட்சி தேஞ்சு பண்ணிக்கிறார். கமலஹாசன் என்னதான் ஒரு வேல்யூ எல்லாம் இருந்தாலும் 4% வந்தாலும் எடுத்த உடனே அதை 8 அந்த வேலையில் அவர்கிட்ட இல்லை. ஏன்னா அவருக்கு பெரிய அறிஞர், கலைஞர், உலக நாயகன், நாலேஜபிள் பர்சன். ஆனால் தலைமை பண்புன்றது வேறு இல்லை. என்னதான் நீங்கள் பெரிய இடத்துலேருந்து உங்களுக்கு கொண்டு வந்து வச்சாலும் முடியாது. ஜெயலலிதா ஒரு நடிகை, 82 வரைக்கும் அவங்க தோல்வி அடைந்த நடிகையாக இருந்தாங்க. அதாவது 80களில் அவங்க படம்லாம் ஓடலை, அரசியலுக்கு வர்றாங்க, ஒரு ஜானர் விட்டு இன்னொரு ஜானர் மாறுறாங்க. சினிமாவில் அவங்க ஒரு வெற்றிகரமான நடிகை. கடைசி காலத்தில் எல்லாருக்குமே கிடைக்கிறது தானே. இன்னும் ரஜினி ஒரு 5 வருஷம் நடிச்சிருந்தாலும் அவரை ஒதுக்கிடுவாங்க. இப்போ ரஜினி போகிறதுல கூட்டம் கொடுதா? இன்றைக்கி இருக்கிறவர்கள்லாம் என்ன ஏதோ ஒரு வகையில் ஒரு இதுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை ஒரு சொன்ன விருப்பப்பட்ட அதில் இருக்கார். அவருக்கு பல விஷயங்கள் அவருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. நிர்மல்குமாருக்கு இன்னும் அப்படியே விருப்பப்பட்டாருக்கு. எல்லாருக்குமே அது ஒரு கட்சினா ஏங்குனாங்க. நீ என்ன பேசுகிற, நீ பேசக்கூடாது, இனிமேல் நீ நல்லா பேசுகிற, அதனால் இனிமேல் பேசாதுன்னா அப்புறம் கட்சி நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nemathi Property Management. Contact 7667008999. Fourth Estate தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் Fourth Estate தமிழ் வழங்கும் பெருதனும் பெருது நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் மிரதுகுல திரு முத்தலீஃப் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த கட்சி அடை போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். எடப்பாடி பழனிசாமி எதற்கு அழைக்கிறார் என்றால், ஒரு குறிப்பிட்ட ஒரு 10% என்னமோ இருக்குது. அதுக்காக நீங்கள் முற்றிலும் இவர்களை நிராகரித்து விட முடியுமா? நான் முதல்ல சொன்ன மாதிரி பலரும் பல ஆண்டுகள் போராடி வாங்குகிற அந்த பர்சன்டேஜை விட அதிக பர்சன்டேஜ் வரும்னு ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அவர்கள் வந்து 35% சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம குறைந்து வச்சா ஒரு 10% வச்சுங்க. அந்த 10%ம் ஒரு 30-35% சேர்ந்ததுன்னா பெருவெற்றி தானே. அந்த அடிப்படையில் தான் கூப்பிட்றது. அது ஒரு யுத்த தந்திரம் தானே. வாங்க நான் போகிறேன், யாரை அடிக்க போகிறீங்க? அவங்க தான் வாங்க ஒன்றா சேர்ந்து அடிப்போம்
நீங்கள் பிஜேபி இல்லாம இருந்திருந்தா தாவேக்கா வந்திருக்கும் தானே சொல்றாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி பொறுமை இழந்து போயிட்டாரா? பிஜேபி இல்லாமல் இருந்தால் தாவேக்கா வந்திருக்கோண்ணா. நீங்கள் ஏன் என்ன பண்ணியிருந்தீங்க? பல தடவை நான் பேசியிருக்கேன். வெயிட் பண்ணி எடப்பாடி பழனிசாமி வெயிட் பண்ணியிருந்திருக்கோம் சார். அவர் வர கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம்ல. ஏங்க நீங்கள் உங்கள்கிட்ட என்ன சேனல் இருக்குது பேசுறதுக்கு? நான் தான் சொல்கிறேன், பால்வாடி கட்சின்னு சொல்கிறேன், குழந்தைகள் கட்சி. இவர்கள்ட்ட எந்த ஏற்பாடும் இல்லை யார்கிட்டயும் பேசுறதுக்கும். இப்போ ஏடிஎம்இ கூட எடப்பாடி கூட பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, எஸ்பி வேலுமணி கூட ஒரு டீம் பேசிக்கிட்டு இருக்கோம், தங்கமணி தனியாக பேசிக்கிட்டு இருப்பார். இவர்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கும். பாஜக எப்படி டக்குன்னு எடப்பாடி பேசி தான் ஒன்று சேர்ந்தாங்களா சொல்லுங்கள்? எஸ்பி வேலுமணி, தங்கமணி, மற்ற 2ஆம் கட்ட தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க பாஜக. இங்கே இவர் இங்கே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவர்கள் குழந்தைத்தனமாக முடிவெடுத்துக்கிட்டு சேர்ந்தா ஜெயிச்சிருவோம், அந்த எண்ணத்தை குப்பத்தொட்டில் போடு அப்படின்றது. அப்புறம் அவர் வருவார், ஆதவ் வருவார், அங்கேருந்து ஒரு உலக மேதையை கூப்பிட்டு வருவார், அந்த மேதையை தான் சொல்லுவார். சொல்லிவிட்டு நீங்கள் டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு போவார். இன்னொன்று நடுவில் பேசியிருக்காங்க, 117 சீட்டு 2.5 வருஷம்னு போயிட்டு நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு யார் போவா? இல்லை, பேச்சுவார்த்தையை எடப்பாடி பழனிசாமி மறுக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு பேச்சு நடக்கவே இல்லை. ஆமாங்க, நான் தான் சொல்கிறேன்னே, அவர்கிட்ட பேசலைங்க. அதுதான் அதிமுகன்றேன். அவர்கிட்ட பேசலை, எஸ்பி வேலுமன்ட்ட பேசுகிறாங்க. எஸ்பி வேலுமன்ட்ட யார் போய் பேசணும்? இப்போ அதிமுகவில் ஒரு விஷயம் யார் பேசுகிறா? 2ஆம் கட்ட தலைவராக இருக்க எஸ்பி வேலுமணி பேசுகிறாரு. அங்கேருந்து புஷி ஆனந்தோ இல்லை வேறு யாராவது பேசணும். அப்போல்லாம் ஆதவெல்லாம் கட்சிக்குள்ளே வரல. ஆனால் ஜான் ஆரோக்கியசாமி பேசுகிறாரு. இது பார்த்தீங்களா அவருடைய நிலைமையை? எந்த வகையிலையும் பொறுத்த நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், மற்ற கட்சியில் எப்படி யூஸ் பண்ணுறோம்? இப்போ திமுகவில் இருக்குது 6-7 ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுங்க இருக்காங்க. எல்லாருமே வெளியிலேருந்து இந்த இதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இப்படி பண்ணுங்கள். ஒருத்தர் ரூன்னு தூக்கின்னு ஓடியாராரு, ஒருத்தர் வேறு எதாவது தூக்குறாரு, ஒருத்தர் நீங்கள் ஜெயிலர் கண்ணாடி போட்டால் மக்கள் இன்னும் கொஞ்சம் கவருவீங்கன்னு சொல்கிறாரு, ஒருத்தர் நீங்கள் ரோட் ஷோ போங்கன்றாரு. இப்படியே ஏதோ பெண்ணு அது உள்ளக ஃபுல்லாக சர்வே எடுத்துக்கிட்டு மற்ற விஷயம் யார் வேட்பாளர் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒர்க்கு போய்கிட்டு இருக்குது. இவர்களெல்லாம் இப்போ பெண்ணே உள்ளக தலையிட்டுக்கிட்டு நீங்கள் இவர் கூட கூட்டணி வச்சுக்கூடாது, இவர் கூட நான் தான் பேசுவேன், மாப்பிள்ளை கிளம்பி போகிறாரா? இல்லை பெண்ணில் யாராவது பொறுப்பில் இருக்கிறவங்க? இல்லை, பெண்ணில் பொறுப்பில் இருக்கிறவங்க போய் திருமாவளவன்ட்டு பேச மாட்டாங்க. ஸ்டாலின் தான் பேசுவார், இல்லை உதயநிதி பேசணும், இல்லை மற்ற 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசணும். இப்போ நீங்கள் 2021 இவர்களுக்கு இவ்வளோ சீட்டுக்குள்ளேயே முடக்குங்க அப்படின்னு ஐடியா கொடுத்தது பிரசாந்த் கிஷோர். ஆனால் பிரசாந்த் கிஷோர் பேசலையே. ஐடியா கொடுக்கறதோட சரி, அவ்வளோதான். உள்ளே வரமாட்டேன் அவங்க தான் பேசினாங்க. அது பேசுனதுல அது வேற விஷயம். அப்போ இந்த விவகாரம் நீங்கள் இங்கே இருந்து இவரு போய் அங்கே பேசினா அவங்க எப்படி பார்ப்பாங்க? இது விஜயுடைய கருத்தா? இல்லை விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு எத்தனை தலைவர்களோட பேசியிருக்காரு? பேசுறதுல தப்பு கிடையாதுல்ல. நான் எனக்கு இப்படி இப்போ ரஜினி கட்சி ஆரம்பின்னு கலைஞ்சிட்ட பேசிட்டு போனார். அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெகுலராக சண்முகம், ஏசி சண்முகத்துலேருந்து பலரும் அவர் கூட தொடர்பு இருந்தாங்க, பாஜக தலைவர்கள் தொடர்பில் இருந்தாங்க. அவர் நல்ல அரசியல் பேசுவார். ரஜினி இந்திய அரசியலேருந்து மாநில அரசியல் வரைக்கும் நல்லா பேசுவார். நீங்கள் கதவு பூட்டிட்டு உள்ளே உட்காந்துருக்கீங்க, இன்னை வரைக்கும் யார்கிட்ட பேசியிருக்கீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச உலகத்தில் 2 பேர், புஷி ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமி தான். அவர்கள் சொல்கிறது தான் அரசியல், அவர்கள் சொல்கிறது தான் நிலைப்பாடுனா எப்படி நீங்கள் போய் முதலமைச்சர் ஆக முடியும்? அவங்க எங்கன்னா நினைக்கிறாங்களோ அதனை கொண்டு போய் விடுவாங்க. அப்போ அதிமுகவோட நீங்கள் கூட்டணிக்கான எந்த வித ஏற்பாடும் இல்லை. அப்போ அவர்கள் எவ்வளோ நாள் எதிர்பார்ப்பாங்க? ஆனால் அதிமுகவில் 2-3 தலைவர்கள் தனியாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ சொல்கிறாங்க அண்ணா இந்த மாதிரி பேசுகிறாங்க, எல்லா கண்டிஷனுக்கும் ஒத்து வர்றாங்க, அண்ணாமலையை நீங்கள் ஒத்துக்கிறாங்க. இன்னும் நல்ல விஷயமா தானே இருக்குது. இன்னொன்று இவர்கள் 2026 ஜெயிக்கணும். இவர்களை எப்படி நம்புறது? ஓகே, இப்போ இந்த எல்லாமே அட் லாஸ்ட் நடந்து முடிஞ்ச பிறகு இருந்தாலும் இவர் கூப்பிடுறாருல்ல, நடக்க வாய்ப்பு இருக்கா? உங்கள் கருத்து ஏன்னா இப்போ தாவேக்கா பிஜேபி கொள்கை தெரியுன்னு சொல்லிட்டாங்க, அப்போ கண்டிப்பாக வரமாட்டாங்கன்னு தெரியுது. ஆனாலும் வந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசுறது, வாப்பா அப்படின்னு கூப்பிடுறதா? அப்படி புரிஞ்சுக்கோவா? அடிஷன் ஒரு இது வாங்க, வந்தால் நல்லா இருக்கும், அவ்வளோதான். வந்தாவா இல்லைனா போ, அவ்வளோதான். அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படை தான். அதனால் 2 பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சைடில் இவர்கள் குழப்பிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இன்ன வரைக்கும் ஏடிஎம்கே இவர்கள்ட்ட பேசுகிறாங்களான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இல்லை. இல்லை, இப்போ அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கிறாங்கல்ல. 2வது மாநில மாநாடு போட போகிறதுக்கு முடிவு எடுத்துட்டாங்க. ஆகஸ்ட் 15 விஜயகாந்த் பர்த்டே அன்னைக்கு பண்ணுறாங்க. தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எங்கும் தமிழக மக்கள் விரும்பும் முதல்வர் விஜயின் டேக்லைனை போட்டு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க தனித்து போட்டி போறாங்க. அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே தேர்தல் முடிஞ்சிடும். பெரிய பெரிய கட்சிகளே சின்னதாக ஒன்றுபடுவோம், ஒன்றிணைவோம் வா, எழுச்சி பயணம், ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு அவர்கள் எல்லாம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம். இவர்கள் மக்கள் விரும்பும் தலைவர் வேட்பாளர், முதல்வர் வேட்பாளர் விஜய், ஜோசப் விஜய், ஜேவி. இவ்வளோ பெரிய இது சொல்லி முடிக்கிறதுக்குள்ள தேர்தல் முடிஞ்சிடும். அதனால் இவர்கள் எதுலேயுமே ஒரு திட்டமிட்ட செயல்பாடுன்றது இல்லை.
நீங்கள் இதை சொல்கிறீங்களா, நாங்கள் பேசுகிறோம். அன்றைக்கி சேலத்தில் நடந்த கூட்டம், அதில் ஆதவ அர்ஜுன் பேசுனதை மற்றவங்க பேசுனதை பாருங்கள். ஏதாவது ஒரு தெளிவு இருந்ததா பார்த்தீங்களா? அதிமுகவை ஏன் எதிர்க்கவில்லைன்னு கேட்டால், அதிமுகவே இப்போ தாவேக்காக்குள்ளே இருக்கான், அதனால தான் அதிமுக எதிர்க்கலையாம். இது கீழே இருக்கிற முன்னாடி இருக்கிற 10 பேர் கை தட்டுவோம். பொதுவாக ஒரு அரசியல் விமர்சகர்களோ இல்லை மற்றவங்களோ யாராவது ஏற்றுக்குவாங்களா? அதனால் இந்த மாதிரி விவகாரங்களில் உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நடத்தை, தலைவருடைய பேச்சு, பொதுச் செயலாளர் பேச்சு, இது எல்லாம் தான் கவனிக்கப்படும். நீங்கள் இன்னும் உங்கள் ரசிகர்களே அரசியல் படுத்தலை, அவர்கள்ட்டே போய் இன்னும் ரீச் ஆகலை. ரேண்டமாக சர்வே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசும்பொழுது பல பெண்கள் தென் மாவட்டங்களில் மற்ற இடங்களில் விஜய் கட்சி ஆரம்பிச்சதே தெரிலன்றாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா மக்கள் அந்த மாதிரி தான். ஒரு அம்மா சொன்னாங்கல்ல, யாரும்மா வரா, கலைஞர் வராருன்னு சொன்னாங்க. கலைஞர் செத்துது அந்த மாதிரி தெரியல. எம்ஜிஆர் செத்துதே தெரியாத பெண்கள்லாம் இருந்தாங்க. 10 வருஷம் கழிச்சு கூட சொன்னாங்க ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு ஒரு அம்மா சொல்லிட்டு ரெட்டையிலுக்கு தான் போடுவேன்னு சொல்லிட்டு, ஏமாண்ணா அது எம்ஜிஆர் மகராஜன் சின்னம் அப்படின்னு. அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்காங்க. அப்போ நீங்கள் இல்லை விஜய் அப்படி சொல்லிட முடியுமா? இன்னைக்கு பட்டி தொட்டி எங்கும் விஜய் தெரியாத ஆட்கள் கிடையாது. விஜய் வந்தார், ஷூட்டிங் வந்துக்கிறான்னு நினச்சிக்குவாங்க. ஷூட்டிங் வந்துக்கிறாரு போல, வந்து கையாட்டுறாரு. இப்போ நான் கொடியை கட்டியிருக்காரு, ஆமாம், மன்ற பேனர் வச்சிருக்காரு, வச்சிருக்காரு. மன்ற பேனர் நினச்சிக்குவாங்க. நீங்கள் ஸ்டாலின் எதிராக பண்றீங்களா விஜய்? ஆமாங்க, கண்டிப்பாக பண்ணுறாங்க. நான் தான் சொல்கிறேனுங்க, இவர் ஓடிட்டு இருக்காரு, அவர் ஓடிட்டு இருக்காரு, நீ வீட்டில் உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்குலாம் ஒன்றா தான் கிடைக்கும். ஓ, அப்போ நீங்கள் 2026 தான் இதுக்கு பதில் சொல்லும். 2026க்கு அப்புறம் இதை பற்றி நம்ம பேச. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க ஓடுறதே பிகாஸ் ஆஃப் விஜய் நான் சொல்கிறேன். உங்கள் பதில் என்ன? இவங்க எல்லாம் இப்படி ஓடுறாங்கல்ல, ஓட வச்சதுக்கு காரணமே விஜய் தான் சொல்கிறாங்க. 2016, 2011 தேர்தலெல்லாம் ஜெயலலிதா இதே மாதிரி கிளம்பிடுவாங்க, முன்னாடியே கிளம்பிடுவாங்க. இவங்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவங்க 5 ரவுண்டு முடிச்சுட்டு வந்துடுவாங்க. இவங்க இங்கேருந்து இப்போ தான் கிளம்பும் போது இவங்க சென்னையில் முடிச்சிருவாங்க. இவர்கள் வேட்பாளர் தேர்வு நேர்காணல் நடத்தும் போது அவங்க 234 தொகுதிக்கு வேட்பாளர் முடிச்சிருவாங்க. 2011 பேச்சுவார்த்தை நடந்துட்டு போய் 234 தொகுதி வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. உடனே இதே மாதிரி ஒரு இதை கிளப்பி விட்டாங்க, எதிர்கட்சிகள்லாம் தூண்டி விட்டு. இதே வாட்ஸ்அப் தலைவர்கள் தானே, என்னங்க ஜெயலலிதா 234 தொகுதி அறிவிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னா. அப்போ விஜயகாந்த் நல்ல முடிவு எடுக்கிறாரு. ஏன்னா விஜயகாந்த் பேசியிருப்பாங்க, அது எப்பவுமே அறிவிக்கிறது அவங்க நடைமுறை. அதுக்காக நம்ம வந்து அவங்க இப்படி நமக்கு எதிராக இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. நம்ம பேச்சுவார்த்தை நடத்தணும், அப்புறம் பேசி 41 தொகுதி நீங்கள் வேணால் திருப்பி பாருங்கள். விஜயகாந்த் அறிவிச்ச பிறகுதான் விஜயகாந்த் ஐயா கூட்டணி வச்சாங்க. இல்லைங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குங்க. 234 தொகுதி வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. அப்போது ஒரு சலசலப்பு வருது. இடதுசாரி தலைவர்கள் விஜயகாந்தை போய் பார்க்குறாங்க, இன்னும் இந்த மாதிரிலாம் இதுன்னு. அப்போ விஜயகாந்த் சொல்கிறாரு, இந்த மாதிரி இல்லைங்க, அது அவங்க நடைமுறை, பொறுமையாக இருப்போம், இது உளவுத்துறையுடைய வேலை. அந்த டைமில் இது நடந்தது, அதுக்கு நம்ம இரையாகக்கூடாது, நம்ம பேச்சுவார்த்தை நடத்துவோம். அதுக்கப்புறம் தான் 41 தொகுதி, மற்றவர்கள் 15 தொகுதி நிற்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே ஜெயலலிதா ஸ்பீடாக, அப்போ நான் விஜய்க்கு பயந்தா போனாங்க. இது அப்படி இல்லை, இது அவர் வேலையை அவர் ஆரம்பிச்சிட்டாரு, அது வெற்றி தானே. இப்போ அவருக்கு இப்போ பேசு பொருளாக யாருங்க இருக்கா தமிழ்நாட்டில் சொல்லுங்கள்? விஜயா, இல்லை ஸ்டாலினா, இல்லை எடப்பாடியா? விஜய் இல்லைன்றீங்களா நீங்கள்? பேசப்படும் பொருளா வந்தால் தானே பேசு பொருளாக இருப்பாங்க. நீங்கள் தான் வரவே இல்லையே. நீங்கள் ஒரு சேலத்தில் ஒரு மாநாடு, கொள்கை விளக்க மாநாடு நடத்தினா அதனால் என்ன? சரி, நான் உங்களை கேட்குறேன், சொல்லுங்கள், என்ன பேசுனாங்க கொள்கை விளக்க மாநாட்டில்? கொள்கை விளக்க மாநாட்டில் ஒரு தலைவரை பற்றியும் ஒருத்தர் பேசினாங்களே. ஒருத்தர் அம்பேத்கரை பற்றி பேசினாரு, ஒருத்தர் பெரியாரை பற்றி பேசினாரு, ஒருத்தர் காமராஜரை பற்றி பேசினாரு, ஏங்க பேசுனாங்களே. இப்போவும் அம்பேத்கர், காமராஜர், பெரியாரை பற்றி பேசிட்டாங்க இருக்குது. இன்னைக்கு அரசியலுக்கு என்ன பேசுனாங்க அது சொல்லுங்கன்னு. ஆளுங்கட்சி சனாதனத்தை வீழ்த்துவோம், பிஜேபி நம்ம எதிரி, நமக்கு திமுக எதிரி, அவங்களை வீழ்த்துவோம். ஏங்க இது டெம்ப்ளேட்டுங்க, வழக்கமாக சொல்கிறதுங்க. இப்போ எடப்பாடி போகிறாரு, விவசாயிகளுக்கு எதிராக இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. மீத்தேனுக்கு கொண்டு வந்தவங்க இவங்க. மீத்தேனுக்கு எதிராக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவித்தேன் நான். தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்தினாங்க, நான் வந்தால் கொண்டு வருவேன். பட்டு சேலையை சொல்கிறேன், அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பார்ட்டி, அவங்களுக்கு பண்ணதுக்கான பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. இவங்களுக்கு என்ன ரெக்கார்டு இருக்குது? உங்களை யார் தடுக்கிறா சொல்லுங்கள்? நீங்கள் தான் ஆகச்சிறந்த அறிவாரையை வச்சுருக்கீங்க. நான் முதல்வரானால் எங்கேயாவது வந்திருக்கா சொல்லுங்கள்? விஜய் எங்கேயாவது நான் முதல்வரானால் நான் இந்த மக்களுக்கு இதை செய்வேன், இந்த மாநாட்டில் வரும் இளைஞர்கள் எல்லோருக்கும், அதாவது இப்போ நம்மளாம் பேசின பிறகு எடுத்து ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு அந்த வார்த்தையே வரலையே, நம்பிக்கை இல்லையே உங்கள்கிட்ட. நான் முதல்வரானால்னு எங்கேயாவது இந்த இது வரைக்கும் சொன்னவங்கள கூட சொல்ல வேணான்னு சொன்னார். ஞாபகம் இருக்கா? சான்றிதழ் கொடுக்கணும் போது அடுத்து 26ல் இது எங்கள் தலைவர் தான் முதலமைச்சர் ஆவான்றப்போ தயவுசெய்து யாரும் சொல்லாதீங்கன்னாரு. பாலும் காமராஜர்னு சொன்னால் அவங்க கிண்டல் அடித்தோன்னு சொல்லாதீங்கன்ட்டார். அப்போது நம்மளாம் இருந்தால் என்ன சொல்லுவோன்னா, தலைவரை அடுத்த கூட்டத்தில் நடமாடும் எம்ஜிஆர், எங்களோடு இருக்கும் அன்னை தெரசாவேன்னா சொல்லுவோம், நீங்கள் கண்டுக்காதீங்க, இன்னும் எறிட்டோன்னு தான் சொல்லுவேன். நான்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தால் அந்த வேலையை செய்ய வைப்பேன். அதானுங்க உங்களுக்கு வெற்றி. இது அந்த காலம், எந்த காலமோ அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும்.
இல்லையே. பயப்படுறீங்களே, தன்னம்பிக்கை இல்லையே. அப்போது இவர்கள் மக்கள் பிரச்சனையை தொட்டு பேசுகிறாங்க, பண்ணுறாங்க. நாங்கள் இது பண்ணோம், அதை பண்ணோம், 46 திட்டம்னு போகிறாங்க. நீங்கள் என்னன்றீங்க? இன்னும் காமராஜர், பெரியார், அப்புறம் அந்த நீங்கள் பேசுகிற தமிழே முதல்ல புரிய மாட்டேங்குது. ரெண்டாவது என்ன பேசுகிறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அவன் எல்லாம் வந்துட்டு டிவிக்கேன்னு கத்தினுக்கிறான். அவனையாவது அரசியல் படுத்துங்கன்றேன், வர்ற பசங்களையாவது அரசியல் படுத்துங்கன்றேன். இல்லை, நான் ஒன்று கேட்குறேன். ஒரு கட்சிக்கு எல்லாருமே அரசியல் மயப்படுத்தப்படணுன்ற தேவை என்ன இருக்கு? ஒரு கட்சி என்ன ஆட்சியை பிடிக்கணும், முக்கியமான நிர்வாகிகளுக்கு பாலிடிக்ஸ் தெரியணும், கிரவுண்ட்ல இருக்கிற மக்கள் பிரச்சனை தெரியணும், இது போதுமே சார். எதுக்கு ஒருத்தருக்கு எல்லாரும் அரசியல் படுத்துங்க, எல்லாரையும் படிக்க, எல்லாரையுமே இங்க பெரியாரா மாற்ற முடியுமா, அண்ணாவை மாற்ற முடியுமா? இங்க அரசியல் படுத்துறதுன்றதுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த அரசுக்கு எதிரான குறைந்தபட்ச கோபத்தை அந்த தொண்டர்களுக்கு கொண்டு வரணும். அதான் சொல்றாங்களே, திமுக எதிர்க்கிறோம், பிஜேபி எதிர்க்கிறோங்க, அவ்வளவுதான். டிவிக்கேன்ற மாதிரியா? அது இல்லைங்க. இவர்களை பிரச்சாரகராக மாற்றணும். இவர்கள் தான் கேடர்ஸ், உங்களுடைய படை வீரர்கள். அப்போ தளபதிகள், நாம் எந்த நோக்கத்துக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், ஏன் திமுக வீழ்த்தப்பட வேண்டும், ஏன் அதிமுகவை எதிர்க்கிறோம், நாம் ஏன் தனியாக நிற்கிறோம், நம்ம தனியாக நின்னா நம்ம தலைவர் முதலமைச்சராக வரணும்னா நாம் என்ன செய்யணும், நம்ம இந்த கட்சி ஏன் வீழ்த்தப்படணும், இந்த மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்கன்ற கோபத்தை உருவாக்குனீங்கன்னா அந்த கொள்கை கோபமாக மாறும். எப்படி 49 ஆரம்பித்த திமுக இடதுசாரிகளை ஓவர்டேக் பண்ணிட்டு வந்துச்சுன்னா இந்த விஷயந்தான். ஏன் காங்கிரஸ் வீழ்த்தப்பட வேண்டும், ஏன் தமிழ்நாட்டை தமிழன் ஆளணும், ஏன் மொழி, நாங்கள் வந்தால் மொழியை பாதுகாத்தாங்கல்ல, தங்கிலீஷ் வந்து நிற்கிது அந்த இடத்துல, தமிழ் இருக்கிற இடத்துல. இப்போ இந்த மாதிரிலாம் சொல்லி வந்தாங்கல்ல, இந்த விஷயங்களை நாங்கள் வந்தால் இது செய்வோம், நாங்கள் வந்தால் பண்ணுவோன்றதுல இவர்கள் இன்னை வரைக்கும் பாருங்கள் நம்பிக்கை இல்லை. பாருங்கள், தாவேக ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் பண்ணணுன்றது ஏதாவது ஒன்று சொல்கிறாங்களா? அதுதான் அரசியல் படுத்தல. அதுக்கான வாக்குறுதிகளுக்கு அப்புறம் தானே கொடுப்பாங்க. தேர்தலுக்கு எப்போ தருவீங்க? 2 மாதம் இருக்கும்போது தான் கொடுப்பீங்க. இன்னைக்கு உங்களை தடுக்கிறது ஏன்? இன்னைக்கு கொடுக்காம இன்னைக்கு கொடுத்தா என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். அதுவே பேசுபவர்களாக மாறும். அதுதானுங்க போகும். எங்கள் தலைவர் வந்தால் பண்ணுன்னு சொல்லிடுறாப்பா. எல்லா பசங்களுக்கும் +2 முடித்த உடனே கல்லூரி கட்டணம் ஃப்ரீப்பா என் தலைவர் சொல்லியிருக்கார். முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு கல்லூரி கட்டணத்தை அரசே செலுத்தும், நாங்கள் வந்து ஃப்ரீயாக பண்ணுறோம், இல்லை என்னென்ன வசதியாக பண்ணி தருவோம், பஸ் பாஸ் ஃப்ரீ, இல்லை இந்த 2 கவர்மெண்ட்டும் பண்ணாத விஷயங்கள் நாங்கள் பண்ணுவோன்றதில் கொண்டு வந்தால் அந்த யங்ஸ்டரை ஈர்க்கிறது. சீமான் தொடர்ச்சியாக அவர் கட்சியினுடைய இது தொடர்ச்சியாக பேசுகிறாரு. அவர் பாருங்க, அவர் ஒரு எம்எல்ஏ கூட வர முடியல. நான் வந்துவேன்டா, வந்தா விவசாயம் அரசு பண்ணுவேன்டான்றார்ல. ஏய், பனை பொருட்களை நான் வந்து மறுபடியும் இது பண்ண வைப்பேன்டான்றார்ல. குறைந்தபட்சம் நீங்கள் அதுலேயாவது உங்கள் கொள்கை என்ன சொல்லுங்கள். பனை பொருட்கள் உணவுப் பொருட்களா அல்லது அது தீண்டத்தகாத பொருளா, அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு விஜய் கேட்டால் என்ன சொல்லுவார், ஆதவர்ஜுனா கேட்டால் என்ன சொல்லுவார், புஷியை கேட்டால் என்ன சொல்லுவார். பனை பொருட்கள் அந்த மாதிரி பேர்லேயே தலைவர் நடிக்கலையே, நடிச்சுன்னு தான் சொல்லுவேன்னு. அப்போ கல்லுனா என்ன, கல்லுடைய இது என்ன, டாஸ்மார்க்கு எதிராக எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசுகிறதுக்கு விஷயமா இல்லை. ஒரு லைலாமணி பேசுகிற அளவு கூட நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்களே. அப்போ இந்த விவகாரங்கள் எல்லாம் நீங்கள் கீழே கொண்டு போய் பண்ணணும். நாங்கள் ஆட்சிக்கு வருவோன்ற நம்பிக்கையை விதைக்கணும். இப்போ வெறுமனே தலைவர் ஜெயிப்போன்றதை தவிர ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணுவோன்றது கூட இல்லை. இவர்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் புதுசாக கற்றுக்கிட்டு அமல்படுத்துகிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒருவேளை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும்பொழுது ஆமாம் இல்லை பேசலன்ட்டு கூட பேசலாம். ஏன்னா உட்கட்டமைப்பு இல்லைன்னொன்னா அதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. உட்கட்டமைப்புனா தலைவரை வந்து ஏர்போர்ட்லேருந்து இங்கே கூட்டு வரும்பார், அதான்டா உட்கட்டமைப்புன்னு சொன்னார் அவர். அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஒரு அரசியல் கட்சியாக இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இன்றைக்கி என்ன கலா நிலவரம், நம்ம வந்து தனியாக நின்று ஒன்றும் இல்லாமல் போயிடுவோமா? அந்த தைரியம் வந்து இவருக்கு இருந்தது, ஒரு சீமானுக்கு இருந்தது, ஒரு கொள்கை பிடிப்பு கட்சியில் இருந்தது. நிற்கிது கட்சி உங்ககிட்ட இருக்குமா? செதறாதா? இன்னொன்று சொல்கிறேன், திமுக இப்போவே லிஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க கட்சியில் யார் மாவட்டம் வட்டம் எல்லாம், அது அவருடைய பணி. அப்போது சாம பேதம் தானம் தண்டம், இதை சமாளிக்கிறதுக்கு உங்கள் கட்சியில் கொள்கை பிடிப்பு உள்ள யங்ஸ்டர்ஸை கேடர்ஸை நீங்கள் என்ன அளவுக்கு தயார்படுத்தி வச்சுருக்கீங்க, அது ஒன்று ரொம்ப முக்கியம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி அரசியல் எப்படி ஆகிடுச்சு, நீ எனக்கு எவ்வளோ தருவேன், நீ மட்டும் சம்பாதிப்பேன் நான் வேடி பார்க்கணுமா, கூட்டத்துக்கு நான் வரணும் எவ்வளோ தருவேன், இப்படி தானே ஆகிடுச்சு. துட்டு கொடுத்து தலைவர்கள் பேச்சை கேட்ட காலம் ஒரு காலம். அன்றைக்கி எல்லோருமே கொள்கை பிடிப்போடு இருந்தாங்க, அரசியலை மக்களுக்கு நல்லது செய்யறதா மாற்றினாங்க. இன்றைக்கி அரசியல்ன்றது சம்பாத்தியமாக மாறி. ஆனால் விஜய்க்கு கூறதுன்னு காசுக்கு கூற கூட்டம் மாதிரி தெரியல. இல்லை காசு கொடுத்து வர்ற கூட்டம் இல்லை. எல்லாமே உண்மையிலேயே சொல்கிறேன், அவர்கள் கை காசு வர்றாங்க, பலர் கை காசை செலவழிக்கிறாங்க. இந்த எண்ணம் எவ்வளோ நாளைக்கு இருக்குன்ற. அப்போ என்ன ஆகுனா, நம்ம வந்து ஏன் பண்ணணும், நீங்கள் வந்து அந்த எண்ணத்தை உருவாக்குவாங்க. ஓகே,
இங்கே நல்லா இருக்காங்க பாரியா, அவன் பாரியா இது பண்ணுவான். இப்போவே கட்சிக்குள்ளே என்னென்ன வருது, புஷி ஆனந்த் துட்டு வாங்கிட்டு நிர்வாகிகள் நியமிக்கிறார். அப்போ துட்டு கொடுத்து ஒரு நிர்வாகியாக போகிறார், இன்னொருத்தர் துட்டு கொடுத்து நிர்வாகியாக வர்றாரு. இவர் நாளைக்கு எப்படி நேர்மையாளராக இருப்பார்? எங்கே நீங்கள் பணம் போடுறீங்களோ அந்த பணத்தை எடுக்க தானே பார்ப்பீங்க. பணத்தை எடுப்பதற்காக தானே பணத்தை முதலீடு செய்கிறீர்கள். அப்போ நீங்கள் ஒரு வட்டம் மாவட்டம் இது வரும்பொழுதே பணத்தை போடுறீங்கன்னா அப்போ கட்சி எப்படி நேர்மையாக இருக்குன்ற கேள்வி வரும்ல. நிறைவாக ஒரு கேள்வி, எடப்பாடி பேசுறதுல வந்து ரொம்ப குறிப்பாக இன்னொரு விஷயத்த பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாரு. ஓபிஎஸ் பற்றி பேசும்போது காலம் கடந்து விட்டது அப்படின்னும், டிடிவி குறித்து பேசும்போது காலம் இருக்கிறது, பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருந்தாரு. அண்மை காலம் இன்னொரு செய்தியும் பார்க்குறோம், ஓபிஎஸ் வந்து டிவிகே விஜயோட அலைன் பண்ணுறதுக்கான பேச்சு நடந்துகிட்டு இருக்கிறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓபிஎஸோட ஃபியூச்சர் என்ன ஆக போகுது? இந்த அலையன்ஸுக்குள்ளே ஓபிஎஸை சேர்த்துக்கிறதுல ஏன் எடப்பாடிக்கு ஒரு தயக்கம்? ஓபிஎஸ்ஸுடைய ஃப்யூச்சரை அவரே கெடுத்துட்டாருங்க. அவரை வந்து பாஜக பெருசாக பயன்படுத்தி அதிமுகக்குள்ளே பண்ணலாம். இவங்க ஆதரவாளர்கள் இப்போ கெஞ்சிட்டாங்களே, காலை கூட வெளில சேர்த்துக்காங்கன்றாங்க. என்ன பிரச்சனைனா, அவர் சசிகலா முதலமைச்சர் அவரை தான் கண்டினியூ பண்ணுறதா இருந்தாங்க. இவர் கைப்பாவை தான் எல்லா காலத்துலேயும். அப்போ கைப்பாவையாக மாறும்போது தான் இவர் தூக்கி போடுறாங்க. அப்புறம் இவர் அதே கைப்பாவையாக பயன்படுத்தி தர்மத்தை நடத்த வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பல்வேறு சம்பவங்கள். அதற்கு பிறகும் அவரை கைவிடாமல் பாஜக மேலே இருந்து அவரை கொண்டு வந்து ஒருங்கிணைப்பாளர், துணை முதல்வர் திணிச்சாங்க. அதுக்கு பிறகும் கையில் அதிமுக அவங்க கையில் எடுங்கன்னா, எப்போவுமே அடிமைகளாக அடுத்த ஒரு சொல்படி இயங்குறவர்கள் இயங்க முடியாது. அவர்கள் தலைவர்கள் அல்ல. தலைவர்கள் யாரும் கொண்டு வந்துலாம் வைக்க முடியாது. தலைவர்கள் போராட்டங்களில் தான் உருவாகுறாங்க. நீங்கள் எங்கேயோ ஒரு மூலையில் வெள்ளம் மண்டி வச்சுருந்த ஒருத்தர் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. இன்றைக்கி அதிமுக பொதுச்செயலாளர் வந்து நிற்கிறார். ஏதோ ஒரு வகையில் அவர் உறுதியாக நிற்கிறார். அதிமுக தான் என்னானாலும் திமுக எதிர்ப்பு தான் ஜெயலலிதா எம்ஜிஆர் சொன்னது, அதில் நான் உறுதியாக நிற்கிறார். அந்த இடத்துல நீங்கள் அப்படி இப்படின்னு தலைவராக என்ன தான் நியமித்தாலும், ஜெயலலிதாவே முதலமைச்சராக 3 தடவை அவரை போட்டாலும், அவரை என்ன தான் பெரிய ஆளாகினாலும் அவரால் நிற்க முடியலன்னா அவருடைய தனித்தன்மை அந்த தலைவருக்குரிய தன்மை இல்லைன்னு. இந்த மாதிரி நான் பலர் சொல்லுவேன். வைகோவை சொல்லுவேன். கலைஞரையும் வைகோவும் ஒப்பிடும் பொழுது வைகோ வந்து அவருடைய பேச்சாற்றலால் வந்தார். ஆனால் தலைமை பண்புனால அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. கடைசியில் அந்த கட்சி தேஞ்சு பண்ணிக்கிறார். கமலஹாசன் என்னதான் ஒரு வேல்யூ எல்லாம் இருந்தாலும் 4% வந்தாலும் எடுத்த உடனே அதை 8 ஆகிறது அந்த வேலையில் அவர்கிட்ட இல்லை. ஏன்னா அவருக்கு பெரிய அறிஞர், கலைஞர், உலக நாயகன், நாலேஜபிள் பர்சன். ஆனால் தலைமை பண்புன்றது வேற இல்லை. அது இல்லாதனால இன்றைக்கி அறிவாலயத்தில் போய் அவர் நிற்கக்கூடிய நிலைமை. ஆனால் அவர் வியாபாரமாக பார்க்குறாரு எல்லாத்தையும். அப்போ அவர் இந்த மாதிரி விஷயங்களில் விட்டு கொடுக்காத தன்மை இந்த இதெல்லாம் இருக்கும் பொழுது இப்போ ஓபிஎஸ் வந்து ரெட்டையிலேயே ஏற்று எம்பி தேர்தலில் ஏன் போட்டி போடணும்? அப்போ ரெட்டையிலே ஏற்று நிற்கிற அளவுலாம் போயிடுச்சு. இவர்களுக்கு 3 வருஷம் 2 வருஷம் இயங்கவே முடியாத அளவுக்கு பெரிய தொல்லையாக இவர் மாறினார். ஒரு அண்ணாமலை கையில் எடுத்து இயக்குற அளவுக்கு ஓபிஎஸ் இருந்தார். அப்படிப்பட்டவர் எப்படி இதாக முடியும்? இவர்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க? கோர்ட்டில் என்னென்ன கோர்ட் இருக்கோ இந்தியாவில் எல்லா கோர்ட்லேயும் போய் இவர் தொல்லை கொடுத்தாரு. கடைசியில் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இவர்கள் பொதுக்குழு கரெக்டுன்னு நிரூபித்து நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போவும் இந்த ரெட்டை இலை சின்னம் பல விஷயங்களுக்கு இவர் அந்த இதாக இருக்கார். இவர் எப்படி சேர்த்துக்குவாங்க? அப்போ அந்த பதில் தான் வரும். டிடிவி எதிர்த்தார். டிடிவிக்கு மட்டும் ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணி வைக்கிறார். டிடிவி இந்த வேலையை பண்ணல. துரோகிக்கும் எதிரிக்கும் வித்தியாசம் இருக்குது. இவர் பண்ண துரோகத்தனம். டிடிவி எதிரியாக போய் நின்ட்டார். நீக்கினாங்க, கட்சி ஆரம்பிக்கிறார். அதிமுக மீட்கிறேன்னு நின்னாரு, எதிராக நின்னாரு. அவரையும் அண்ணாமலை கூட சேர்ந்துட்டு அண்ணாமலை அவரையும் பயன்படுத்தினார். இதெல்லாம் ஓடிச்சு. இப்போவும் அவர் டிடிவிக்கு ஒரு பார்வை, ஓபிஎஸ் ஒரு பார்வை தான் இருக்குது. ஆனால் நேற்று டிடிவி பேட்டி பார்த்தீங்கன்னா அது அவருக்கும் இனி இருக்க வாய்ப்பு இல்லை தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் மீண்டும் அண்ணாமலையுடைய குரலாக ஒலிக்கிறார். என்ன மாதிரி பேசியிருக்காரு? கூட்டணி ஆட்சி தான் வருன்றார். பெரும்பான்மை வந்து ஜெயிச்சா கூட தமிழகத்தில் 2026 கூட்டணி ஆட்சி தான்றார். இது கூட்டணிக்குள்ளே குண்டு வைக்கிற வேலை தானே. இது எப்படி அதிமுக ஏற்றுக்குமா? நான் கேட்குறேன். வாய்ப்பு இல்லை. எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர். ஒன்றுபட்டு ஜெயிப்போம், திமுக வீழ்த்து தான் லட்சியம், அதற்காக என்னுடைய பங்கை நான் செலுத்துவேன் அப்படி இப்படின்னு சொன்னால் அது வேற விஷயம். ஏன் திடீர்னு வந்து நீங்களே கூட்டணி ஆட்சி? அண்ணாமலை அமைதியாக கூட இவர் அமைதியாக இருக்க வரம் சும்மா இருந்தால் கூட காற்று சும்மா இருக்காதுன்ற மாதிரி. அண்ணாமலை அமைதிப்படுத்தினாலும் அப்பப்போ அண்ணாமலைகிட்டேருந்து வெளிச்சு கிளம்ப தான் செய்யுது. எடப்பாடி தான் முதலமைச்சர், அதில் மாற்று கருத்தில் இது இல்லை. ஆனாலும் அப்படின்னு அவர் ஏதாவது போட்டு போவார். அவர் நான் வந்து ஏமாளிகள் இல்லைன்னு சொன்னது இந்த நோக்கத்துக்கு தான் சொன்னார். ஆனாலும் பாஜக ஏமாத்துகிற கட்சியில் ஏமாளி கட்சி இல்லை அப்படின்னு ஒரு பிட்டை போட்டு போவார். என்னென்னா அவருக்கு வந்து ஒரு ஆற்றாமை இருக்கும்ல. நம்ம தலைவராக இருந்துட்டோம், இது பண்ணிட்டோம். நீங்கள் தலைவராக இருந்து ஒழுங்காக வழி நடத்திருந்தா அப்படியே சொல்கிறாரு. அப்புறம் தலைமைங்கிறது வெங்காய பதவினா, அண்ணா வெங்காய பதவினா அது உரிக்க ஒன்றும் இல்லைனா அப்படிங்கிறாரு. அவர் அப்படி நினச்சி தான் ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டார். நான் சொல்கிறேன்ல, தலைமை பண்புன்றது வேறு. அது எல்லாருக்கும் வர்றதில்லை, சில பேருக்கு மட்டும்தான் அது வாய்க்கும். என்னதான் நீங்கள் பெரிய இடத்துலேருந்து உங்களுக்கு கொண்டு வந்து வச்சாலும் முடியாது. ஜெயலலிதா ஒரு நடிகை,
82 வரைக்கும் அவங்க தோல்வி அடைந்த நடிகையாக இருந்தாங்க. அதாவது 80களில் அவங்க படம்லாம் ஓடலை, அரசியலுக்கு வர்றாங்க, ஒரு ஜானர் விட்டு இன்னொரு ஜானர் மாறுறாங்க. சினிமாவில் அவங்க ஒரு வெற்றிகரமான நடிகை. கடைசி காலத்தில் எல்லாருக்குமே கிடைக்கிறது தானே. இன்னும் ரஜினி ஒரு 5 வருஷம் நடிச்சிருந்தாங்கன்னா அவரை ஒதுக்கிடுவாங்க. இப்போ ரஜினி போகிறதுல கூட்டம் கொடுதா? எல்லாருக்கும் ஒரு டைம் இருக்குது. அந்த மாதிரி அவங்க டைம் முடியும் பொழுது அவர்கள் அடுத்த ஜானருக்கு வரும் பொழுது அதை ஒரு தவமாக எடுத்துக்கிட்டு அவங்க ஒர்க் பண்ணாங்க. 84ல் 2 கோஷ்டி ஜெயலலிதாவை முற்றிலும் ஓரங்கட்டு யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான் ஜெயலலிதா இருந்தாங்க. ஆனால் அதை பண்ணி காமிச்ச பிறகு எம்ஜிஆர் வந்தால் பிறகு எம்ஜிஆர்கிட்ட வேறு மாதிரி சொல்லப்பட்டது. ஆனாலும் எம்ஜிஆர் ஒரு கோவப்பட்ட மனநிலை தான் இருந்தார். கட்சி ஆனாலும் கைப்பற்றி அவர்கள் 87ல் ஒரு வெற்றி, 89ல் வெற்றி, 91ல் ஒன்றிணைந்து இதுக்கு வர்றாங்க. ஜெயலலிதாவுக்கு தான் அந்த தகுதி இருக்குன்னு ஜானகி அம்மாவை கட்சி நிற்கணும், அதுக்கு ஒரே லீடர் இவங்க தான், இவங்க கையில் தான் நிற்கும்ன்ட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. இது எப்படி நான் ஜெயலலிதா யாராவது தூக்கி வச்சு கொண்டு வந்தாங்களா? கடுமையான உழைப்பு மற்ற விஷயங்கள்லாம் இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லுவேன். அப்போ அந்த மாதிரி வர்றதுல வந்து இப்போ ஓபிஎஸ்க்கு அப்போ வந்து ஒரு தலைமை பண்பே இல்லைங்கிறீங்க. அவரை விட்டுருங்க, அதுதான் முடிஞ்சிச்சு. அண்ணாமலைக்கு சொல்கிறேன், அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அவர் ஒரு கூட்டணி கட்சியுடைய தலைவராக இந்த கட்சியை எப்படி பண்ணுறது, இவருக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குது அண்ணாமலைக்கு. அவருடைய வேகம், பேச்சு, அதெல்லாம் திமுக எதிரான கணைகளாக பயன்படுத்தியிருக்கணும். அவர் அங்கே ஒன்று அடிக்கும் போது இங்கே ஒன்று அடிக்கிறார். அப்போ என்ன ஆனால் அவர்கிட்ட அந்த தலைமை பண்பு இல்லைன்னு அர்த்தம். தன்னையே முன்னிறுத்துறது தலைமை பண்பு கிடையாது. தலைமை பண்புன்றது உங்களுக்கு கொடுத்த பணியை முன்னிறுத்தணும். உங்கள்கிட்ட நான் ஒரு மீடியா ஒப்படைக்கிறேன், நீங்கள் ஒர்க் பண்ணுங்கன்ற, நீங்கள் உங்களை பற்றியுமே முன்னிறுத்திக்கிட்டு மீடியாக்களை வெளியிலலாம் அருள்மொழிவர்மா பயங்கரமான ஆளுன்னு, ஆனால் எனக்கு இங்கே வருமான ரெவன்யூ ஒன்றும் இல்லை, என்னன்னு கேட்டால் வரும் சார் அப்படின்றீங்க. நான் பயப்படணும் பயப்பட மாட்டேன். எனக்கு தான் நீங்கள் வேறு நிறுவனத்தை போய் சேர்ந்துருவீங்க உங்களுடைய புகழை இது பண்ணிக்கிட்டு. பல நிறுவனங்கள் என்ன பண்ணால் உங்களை தனியாக இயங்க விடாது, நிறுவனத்தோடது. ஏன்னா இதுதான் காரணம். அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் செய்யலை. நேற்றைய தந்தி இந்து நேற்று ஒருத்தர் எழுதியிருக்காரு கட்டுரை. அதில் ஏடிஎம்கே டிஎம்கே கடந்து வந்த பாதை ஓட் ஷேரிங் தான் எழுதியிருக்காரு. 84 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க எம்எல்ஏ சீட்டு கம்பேர் பண்ணால். எது 2024 ஒன்று சேர்ந்தா. ஓகே, 84 சீட்டு ஒன்று சேர்ந்தானா 2 ஓட்டையும் ஷேர். அதான் நான் சொன்னேன் 13 சீட்டு அதை அவர் வேற மாதிரி எழுதியிருக்காரு. அப்போ இந்த விவகாரத்தில் இன்னும் அண்ணாமலை ரொம்ப வேகமாக அவருடைய அறிவையும் ஆற்றலையும் அதிமுக சேர்ந்து திமுக வீழ்த்துவதற்கான கொண்டு போனால் உங்களுக்கும் லாபம் அவங்களுக்கும் லாபம் தானே. இப்படி தானே பல மாநிலங்களில் பாஜக தலைவர்கள் வளர்ந்துருக்காங்க. ஒடிசாவில் எப்படி வந்துச்சு? இப்படி தான் போராடினாங்க, பண்ணாங்க, இன்றைக்கி ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. நீங்கள் அந்த இடத்துல உங்களை மட்டுமே வளர்த்துக்கிற இது பண்ணால் இன்றைக்கி நயனா நாகேந்திரனை கொண்டு வந்துட்டு உங்களை அமிச்சிட்டாங்க. உங்கள் உழைப்பு விளைவிக்க நீராக போச்சா? அந்த ஆற்றாமையினால தான் அவர் அதெல்லாம் புலம்புறாரு. ஸோ ஓபிஎஸ் விஜயோட போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அவர் அங்கே தான் பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு செய்தி நேற்று வெளியாச்சு. அப்படி ஒரு எண்ணம் இருக்கா உங்களுக்கு? அதுக்கு புஷி ஒத்துக்கணும். அதுக்கும் அவர் தான் ஒத்துக்கணும். ஆமாம், வேறண்ணா. அது ஒரு ஓசன் படலம் வான்னு சொல்லுவாங்க. ஓபிஎஸ்ஸை 4 ஹவர் உட்கார வைப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சேர்லேருந்து அந்த சேரில் உட்காருங்கன்னுவாங்க. என்னங்க எவ்வளோ பெரிய தலைவர்கள் எல்லாம் இவங்க அவமானப்படுத்தியிருக்காங்க. அவங்கவுங்க வெளியே சொல்லாமல் கம்முன்னு போயிட்டாங்க. சரி, இதெல்லாம் வேலைக்கு ஆகாமல் இதுன்னு போயிட்டாங்க. இன்றைக்கி இருக்கிறவர்கள்லாம் என்ன ஏதோ ஒரு வகையில் ஒரு இதுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை ஒரு சொன்ன விருப்பப்பட்ட அதில் இருக்கார். அவருக்கு பல விஷயங்கள் அவருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. நிர்மல்குமாருக்கு இன்னும் அப்படியே விருப்பப்பட்டா இருக்கார். எல்லாருக்குமே அது ஒரு கட்சினா இயங்குனாங்க. நீ என்ன பேசுகிற, நீ பேசக்கூடாது இனிமேல், நீ நல்லா பேசுகிற அதனால் இனிமேல் பேசாதுன்னா அப்புறம் கட்சி என்னென்னா நான் சொல்கிறது தான். 2026 அப்புறம் விஜய் நடிக்க போகணும், அதை நோக்கி தான் நகர்த்துறாங்க. இவர் கட்சியை ஆரம்பிச்சுட்டு நான் ஒரு பெரிய தொல்லையாகுது. ஒரு நல்ல கட்சியை ஆரம்பித்து நல்ல இயக்கமாக போகணுன்னா புஷி ஆனந்த் பொதுச்செயலாளராக இருக்கவே முடியாது. வச்சு பாருங்கள், நீங்களே விஜய் இடத்துல இருக்கீங்க, புஷி ஆனந்த பொதுச்செயலாளர் வச்சுக்கிங்களா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். நான் சொன்னால் கூட ஏதாவது ஆகும், நீங்கள் சொல்லுங்கள். ஒரு கட்சியுடைய பொதுச்செயலாளர் எப்படி இயங்கணும், எப்படி கொண்டு போகணுன்றதில்ல. இன்னை வரைக்கும் அந்த 28 அமைப்புகளுக்கு நிர்வாகிகள் போட்டிருக்காங்களா? வழக்கறிஞர் அணி, தகவல் தொழில்நுட்ப அணி தாண்டி மற்ற அணிகளுக்கு மாநில தலைவரோ மாவட்ட லெவலில் தலைவர்களோ போட்டிருக்காங்களா? இது கூட போட முடியாமல் 2 வருஷமாக என்ன பண்ணிகிட்ருக்காரு இவர்? நானும் தான் கேட்பேன், நான் விஜய் இடத்துல இருந்தால் கேட்பேன், என்ன தான் பண்ணுறீங்க, இதோட வேறு என்ன உங்களுக்கு வேலைன்னு கேட்பேன். இல்லை, ஆனால் இந்த விஜயை அட்டாக் பண்ணணும், இவரை வந்து வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் சீமானியே மீட் பண்ண வச்சு அவருக்கே டைம் கொடுத்து சிஎம் பேசுகிறாருங்க. சாதாரணமான மீட்டிங் இல்லைங்க இதுன்ற ஒரு டாக்கும் இருக்கே. அதெல்லாம் சும்மாங்க. அது சீமானுடைய பாதை வேறு பாதை. அவர் போய் ஸ்டாலினை சந்திச்சு வந்துட்டாங்க, அவங்களுடைய கருவியாக மாதிரி விஜய் அடிக்கணும்னா ஒரு அவசியம் இல்லை. ஏன் ரேக்கர் அடிச்சுட்டு தான் இருக்காரு, அடிச்சுட்டு இருக்காரு. இன்னொன்று அவர் இஷ்யூ பேஸில் தான் விஜயை தொடுறாரு.
சில இடங்கள் அப்படி பேசுமையா பேசினான்னா அவர் என்ன அவர் கருத்தை தானே சொல்கிறார், அதில் என்ன தப்பு இருக்குன்ட்டு போயிடுறாரு. இவங்க எதிர்பார்த்த பதில் அங்கே கிடைக்கல. அதனால் இஷ்யூ பேஸில் தான் அந்த மீட்டிங் நீங்கள் அப்படி பார்க்கல. ஆமாம், அது ஒரு நாகரிகம் கருதி ஒரு சந்திப்பு. ஏதோ ஒரு வகையில் முத்துவோட அவர் கனெக்ட் ஆகிருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் அவர் போயிருப்பார், இல்லாட்டி வாய்ப்பு இல்லை. அது அழகிரி இவர்களுக்கு திமுகவை தாண்டி சில தொடர்பு. இப்போ மதுரைன்னு வச்சிங்கன்னா அவர் அழகிரியோட தொடர்பு, வாடா படம் தான் பேசுவார் என்ன அப்படின்றார். அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் முத்து கனெக்ட் ஆகிருக்காரு. எனக்கெல்லாம் கூட அது ஒரு பெரிய பாதிப்புங்க. நான் ஒரே ஒருத்தர் தான் வந்து என்கிட்ட பேட்டி எடுத்தார். நான் அப்போ சொன்னேன், பாரத போரில் வீழ்த்தப்பட்ட அபிமன்யு தான் முத்துன்னு. ஏன்னா கலைஞருன்ற ஒரு கோபக்காரு எம்ஜிஆரை வீழ்த்தணுன்றதுக்காக ஒன்றும் தெரியாத நல்ல திறமை உள்ள ஒரு இளைஞனை எம்ஜிஆருக்கு எதிராக போய் நிறுத்துறாங்க. அபிமன்யு கதை தெரியும்ல, சக்கர வியூகத்தை எப்படி உடைக்கணும்னு அர்ஜுனர் கருவிலே சொல்லி தருவார். சக்கர வியூகத்தை உடைச்சி உள்ளே போய் சண்டை போட்டு சக்கர வியூகத்தை உடைச்சிட்டு வெளியில் வரணும். ரெண்டுக்குமே ரெண்டாவது இது அவர் சொல்லித்தரல, உடைச்சிட்டு வெளியே வர்றது. அப்போ சக்கர வியூகத்தை உடைக்கிறதுக்கு அர்ஜுனன் அப்பாங்க இல்லை, அபிமன்யு இவங்க பயன்படுத்துகிறாங்க. அபிமன்யுவை வந்து கொண்டு போகாதீங்க, அவன் சிறுவன், அவனுக்கு உடைக்க தான் தெரியும், வெளியே வர தெரியாது, அவனை பலியிடாதீங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் அபிமன்யு சொல்கிறான், நான் உடைச்சிட்டு போய் நான் ஜெயிப்பேன்றான். அவனுடைய நம்பிக்கை அது ஒரு தன்னம்பிக்கையில் வந்தாலும் அது தவறான நம்பிக்கை. இந்த மற்றவர்கள் அதை ஏற்றுக்கிட்டு அனுப்புகிறாங்க. அந்த கதை தான் இது. நல்லா பாட தெரியும், நல்ல ஒரு இளைஞர், கொஞ்சம் கச்சை மேடைகளில் பாடினவர். அவரை கொண்டு வந்து எம்ஜிஆர்ன்ற மிகப்பெரிய ஒரு சக்கர வியூகத்தில் விட்டால் என்ன ஆகும்? எம்ஜிஆர் அடித்து துவம்சம் பண்ணுவார்ல, அதுதான் நடந்தது. எம்ஜிஆருக்கு எதிராகவே அவர் நிறுத்தினாங்க. அதனுடைய விளைவு தான் 77 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தோன்னா அவர் பட வாய்ப்புகளே இல்லாமல் போச்சு. சினிமா ஃபீல்டுன்னு ஒன்று அவர் விருப்பப்படாமல் திணிச்சதுனால தான் அதில் மதுவுக்கு அடிமையானார். ஒரு பிரபல நடிகர் தான் அவருக்கு மது பழக்கத்தை கற்றுக் கொடுத்தேன்னு அவரே சொல்லியிருக்காங்க, அவங்க ஒய்ஃப் பேட்டியில் சொன்னாங்க. அப்போ அந்த மது பழக்கத்துக்கு ஆளானோன்னா அவரால் அந்த சினிமா உலகம் ஒரு மாய உலகம்ல, அதுலேருந்து மீள முடியாமல் அவர் அப்படியே இதாகி வாழ்க்கையே தொலைச்சிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் ஒரு அபிமன்யு கதையாக தான் முத்து கதை முடியுது. கணிதமான கருத்துக்களை ரொம்ப யதார்த்தமாக எளிமையாக மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் சொன்னீங்கன்னா மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.